ஹே காய்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் டோனி இன்ஃபோடிவ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜனவரி 25 நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர்கள் தினம். 18 வயது நிரம்பிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அடிப்படையாக கிடைக்கக்கூடிய ஒரு பவர், அதாவது ஒரு உரிமைன்னு கூட சொல்லலாம். அதுதான் இந்த ஓட்டிங் ரைட்ஸ். நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 1950 தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதை தான் நம்ம ஓட்டர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அதாவது ஜனவரி 25 1950 தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கமிஷன் பண்ணாங்க. ஸோ அதை தான் நம்ம நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். அண்டு இந்த வருஷம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இது ஒரு ஸ்பெஷல் இயர். ஏன் தெரியுமா? இந்த வருஷம் அவங்களோட டைமண்ட் ஜூப்ளி இயரை கொண்டாடுறாங்க. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணி 75 இயர்ஸ் ஆகுது. அண்ட் இந்த வருஷம் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேக்கு ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர். நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஷுர். நம்ம இந்தியாவில் சுமார் 99.1 crore ரிஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 21.7 crore யங்கஸ்ட் இந்தியன் பீப்புள்ஸ், அதாவது 18 to 29 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் இருக்கவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 29.7 crores இருக்காங்க. இதனால தான் நம்ம இந்தியாவை யங்கஸ்ட் கண்ட்ரி அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 15 சொல்லப்பட்டிருக்கு. இதில் ஆர்டிகல் 324 to 329 இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அண்டு முக்கியமான ஓட்டிங் ரைட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 326 சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ யாருக்கெல்லாம் இந்த ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும்? அதாவது 18 வயது நிரம்பிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஜனவரி 25 2007க்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த பவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 18 வயது நிரம்பியவரா நீங்கள்? அப்புறம் ஏன் டிலே பண்ணுறீங்க? பக்கத்தில் இருக்க தாசில்தார் ஆஃபீஸ்லையோ இல்லை ஆன்லைன்லேயோ போய் உங்களோட ஐடி ப்ரூஃபை கொடுத்து ரிஜிஸ்டர்டு ஓட்டராக உங்களை என்ரோல் பண்ணிக்கோங்க. 2026 எலெக்ஷன் வரப்போது. உங்கள் பவரை சீக்கிரமே யூஸ் பண்ணுற காலம் வரும். ஆல் தி பெஸ்ட்.